இப்ப ஃபர்ஸ்ட் அழுகாத சாமி. அரை மணி நேரம் ஆச்சா? யாரும் பார்த்தாங்களா இல்லையா? என்னதான் நடக்குது இந்த ஊர்ல, இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த சம்பவம். அந்த பையனை கடைசியில வெளியே எடுத்தாங்களா எடுக்கலையான்னு நீங்களே பாருங்க. ஒரு பையனோட கால் ஒரு ரோட்ல இருக்க பள்ளத்துக்குள்ள நல்லாவே மாட்டியிருக்கு. அது எதுல சிக்கி இருக்குன்னு கடைசி வரையுமே தெரியல. அந்த பையனோட கையை பிடிச்சி மேல தூக்குனாலும் தூக்கவே முடியல. அந்த பையன் பள்ளத்துக்குள்ள நல்லாவே மாட்டிட்டு இருக்கான். ஒரு நடு ரோட்ல இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ள இப்படி சிக்கிக்க முடியுமா அப்படின்னு நமக்கே சந்தேகமா தான் இருக்கு. பாவம், அந்த பையன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா சிக்கி தவிச்சிட்டு இருக்கான். அவனை அந்த பள்ளத்துல இருந்து மேல தூக்கவே முடியல. அவங்களும் எவ்வளவோ போராடியும் பார்த்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில அம்மன் பூங்காவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஜியோவுக்காக கேபிள் போறதுக்கு இந்த குழியை தோண்டி இருக்காங்க. ஆனா ரொம்ப நாளாயும் குழியை மூடாம விட்டுருக்காங்க. பஞ்சாயத்து போர்ல இந்த குழியை மூட சொல்லி நிறைய தடவை பொதுமக்கள் சொல்லியும் கூட இந்த குழியை மூடாம விட்டுருக்காங்க. சமீபத்தில் பெஞ்ச மழையினால இந்த பள்ளங்கள்ல தண்ணி தேங்கியிருக்கு. அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பள்ளத்துல வலிக்கு விழுந்துட்டான். விழுந்தவன் அவனா மேலே எழுந்து வர முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அவனோட 2 கால்களுமே அந்த குழிக்குள்ள இருக்கக்கூடிய கேபிள்களுக்குள்ள நல்லாவே சிக்கி இருந்திருக்கு. அந்த பையனால மேல வரவே முடியல. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அந்த பையன் உள்ளேயே சிக்கி இருந்திருக்கான். இவங்களும் நிறையவே மேல தூக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கடைசியா ஒரு வழியா அந்த பையனை அந்த பள்ளத்துல இருந்து மேலையும் தூக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலா பரவிட்டு இருக்கு. இது ரோட்ல இருக்க பள்ளமா இல்ல புதக்குழியான்னு தெரியல. எதுக்காக இந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு மோசமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.